ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, உன்னை நம்பிக்கை துரோகத்தால் நிறைய பேர்கள் வீழ்த்த நினைக்கின்றார்கள். நீ யார் மீது நம்பிக்கை வைத்திருந்தாயோ அவர்கள் உனக்கு துரோகத்தை இழத்து கொண்டிருக்கின்றார்கள். அது இப்போது வெளியே வரவில்லை. ஆனால் எனக்கு தெரியும். நானும் பல முறை அவர்களை தடுத்து நிறுத்தியிருக்கின்றேன். அவர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றியும் இருக்கின்றேன். நீ நம்பியவர்கள்தான், உன்னுடன் இருப்பவர்கள்தான், உன்னை சுற்றியுள்ளவர்கள்தான். நீ யார் மீது அதிக நம்பிக்கை வைத்திருக்கின்றாயோ அவர்கள்தான். உன் நம்பிக்கை துரோகத்தால் உன்னை வீழ்த்தி உன்னிடம் உள்ளதை அவர்கள் அபகரிக்க நினைக்கின்றார்கள். அந்த நபரை நினைத்து உன் மன நிம்மதியை நீ இழக்காதே. அதற்கான கரும வினையை அவர் நிச்சயம் அனுபவிப்பார். உன்னுடைய மனமானது மிகவும் தூய்மையானது, கள்ளம் கபடமற்றது, யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காதது உன்னுடைய மனம். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படும் உன்னுடைய மனம். அப்படி இருக்கும் உன் மனதிற்கு நான் எந்த கெட்டதையும் அனுமதிக்க மாட்டேன். யாருடைய துரோகத்தையும் உனக்கு நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். யாருடைய எதிர்மறையும் யாருடைய எதிர்வினையும் உன்னிடம் செயல்பட நான் அனுமதிக்க மாட்டேன். கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன். நான் உனக்கு துணையாக இருக்கும் வரை உனக்கு எதுவுமே ஆகாது. அந்த நம்பிக்கை துரோகம் செய்யும் நபரை நீ கண்டறிந்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள நிம்மதியே போய்விடும். கவலைப்படாதே, யார் என்று குழப்பிக்கொள்ளாதே. பிறகு ஏன் என்னிடம் சொல்கிறாய் அப்பா என்று தானே கேட்கின்றாய்? அது உனக்கு தெரிய வேண்டும். எல்லோரிடமும் நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாரையும் நீ எளிதில் நம்பக்கூடாது என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். யாரிடமும் நீ ஏமாந்து விடாதே. உன்னிடம் ஒரு காரியம் வேண்டும் என்பதற்காக அதை உனக்கு இலகுவாக பேசி அவர்களை சாதித்துக் கொள்வார்கள். ஆனால் அதற்கான பலனை அனுபவிப்பது நீ. நம்பிக்கை துரோகம் என்ற எண்ணத்தோடு தான் அவர்கள் உன்னிடம் பழகி கொண்டிருக்கின்றார்கள். நீ நம்பும் அளவிற்கு அவர்கள் ஒன்றும் தூய்மையானவர்கள் கிடையாது. புரிகிறதா? கர்மவினை அப்படியே ஆகட்டும் என்றும் விட்டும் விடாதே. இப்போது அதை உனக்கு சொல்லி உன் கர்ம வினையை குறைப்பதற்காக, கர்ம வினையை நீ அனுபவிக்க கூடாது என்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். இதை நீ சர்வ சாதாரணமாக எண்ணி விடாதே. நான் சொல்வதை இப்போதே நீ சுதாரித்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நீ நன்றாக இருக்கலாம். யாரையும் எப்போதும் எளிதில் நம்பக்கூடாது. இறைவனின் மட்டுமே நம்பு. அவர் மட்டுமே தூய்மையான மனம் படைத்தவர். இறைவன் யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்ய மாட்டார். முழுமையாக நம்பும் பக்தனை அவர் எப்போதும் கைவிடவும் மாட்டார், ஏமாற்றவும் மாட்டார். நம்பு. எல்லோரையும் நம்பு என்று சொல்லவில்லை. உனக்கு உண்மையானவர்களை தேடி கண்டுபிடி. இறைவனை நம்பு. நல்லது உனக்கு நடந்து கொண்டே இருக்கும்.